என்னுடைய அன்பு தளபதி திரு ஐசரி கணேஷ் அவர்கள். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மூளை எல்லோருக்கும் 400 கிராம் தான், அவருக்கு உடல் முழுவதும் மூளை தான் அவருக்கு. இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் காலத்திலே உழைத்த பெருமகனார் நம்முடைய ஐசரி வேலன் அவர்கள் என்பதை பெருமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடைசியாக ஐசரி கணேஷுக்கு அவர் கொடுத்த சொத்து அந்த வீடு தான், அதுவும் கடனோடு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அந்த வீட்டை திருப்பி கொடுத்து நம்முடைய கணேஷுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஐசரி வேலன் அவர்களோடு எனக்கு 20 ஆண்டு காலம் 72 எனக்கு புரட்சி தலைவரால் தொடர்பு உண்டு. அவரை அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கியவன் நான் தான். அவரை தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பொதுக்கூட்டங்களுக்கு அவரை அழைத்து சென்று அவரை பேசியிருக்கிறேன். அவர் எங்கெங்கெல்லாம் பேசினாரோ அங்கெங்கெல்லாம் ஒரு வழக்கு, ஒரு கிரிமினல் கேஸ் அவர் மீது மாதம் ஒவ்வொரு கோர்ட்டுக்கு வருவார்கள். ஆனால் அவர் என்ன பணம் வந்தாலும், யார் வந்து கேட்டாலும், ஒரு திருமணம் என்று சொன்னாலும், ஒரு நோய் நொடி என்று சொன்னாலும் அந்த காலத்தில் 20,000-30,000 என்று கொடுத்து விடுவார்கள். சாதாரண முயற்சி அல்ல, சாதாரண உழைப்பு அல்ல. கிட்டத்தட்ட 5,000 பேருக்கு மாதம் சம்பளம் கொடுக்கிறீர்கள், 50,000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி வேல் குடும்பம் மிகப்பெரிய உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்குது. அதற்கெல்லாம் ஒரு மகனுக்கு ஒரு உயர்வுக்கு காரணமாக ஒரு பெண் இருப்பார்களே, அந்த பெண் தான் என்னுடைய சகோதரி அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இது இந்தியாவினுடைய எதிர்காலமாக இந்த இடம் நிச்சயமாக திகழும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் வேந்தர் திரு ஏ.சி. சண்முகம் அவர்கள். பாசத்தில் காட்டுவார் பன்முகம், உழைப்பால் பெற்றார் ஏறுமுகம், உதவும் நற்பண்பில் திருமுகம், கல்லூரிகள் அமைத்திடும் ஒரு முகம் என்று நம் போற்றுதலுக்குரிய திரு ஏசிஎஸ் ஐயா அவர்கள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் என்ற பண்புகள் கொண்டவர். சண்முகம் இல்லாமல் வேல் இல்லை, வேல் இல்லாத சண்முகமும் இல்லை. சகோதர வாஞ்சையுடன் வாழ்த்த வந்திருக்கும் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலை கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் வேந்தர் டாக்டர் ஏசிஎஸ் அவர்களை வாருங்கள், வாழ்த்துரை தாருங்கள். நன்றி ஜெயஸ்ரீ. வருகை தந்திருக்கின்ற வேல்ஸ் குழுமத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் அன்போடு நானும் வரவேற்கின்றேன். இந்த சிறப்புமிக்க வேல்ஸ் ட்ரேட் சென்டர் இந்த நிகழ்வை துவக்கி வைத்த நம்முடைய மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது தந்தையார் நம்முடைய நிதி அமைச்சருக்கு பெயரை ஒரு 50-60 ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே முடிவு செய்து வைத்திருக்கிறார். அவர் என்ன நினைத்து பெயரை வைத்தாரோ, தங்கம் போல புடம்போட்ட தங்கமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது நீங்கள் நிரூபித்து இருக்கிறீர்கள். தென்மண்டலத்தினுடைய தலைவராக இருக்கிறீர்கள். அரசனுடைய மத்திய அமைச்சராக 2வது இடத்திலே இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய தந்தையார் எப்படி அழகாக பெயரை சூட்டி இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்வோடு நான் தெரிவித்து உங்களையும் வரவேற்கிறேன். உலகநாயகன், பத்மபூஷன், டாக்டர், மேலவை நாடாளுமன்ற உறுப்பினர், மிக சிறந்த தமிழகத்தின் பொக்கிஷம், கலை உலகத்தின் பொக்கிஷம் என்று அவரை நாம் சொல்லலாம். இந்தியாவினுடைய பொக்கிஷம் என்று கூட நாம் சொல்ல முடியும். உலகத்திற்கு நடிப்பிலேயும் பன்முக தன்மையை கொண்ட மிகப்பெரிய ஆற்றல் மிக்க உலக நாயகனாக உலகம் முழுவதும் பவனி வந்து கொண்டிருக்கின்ற உலக நாயகன் அவர்களையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன். அவர் கிடைத்தது, அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மேலவை பதவியை நம்முடைய தமிழக முதல்வர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு உயர்வு செய்திருக்கிறார்கள். அதற்காக தமிழக மக்களின் சார்பிலே முதல்வருக்கு நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்று சொன்னால் தமிழகத்திற்கும் அல்ல, இந்தியாவிற்கும் அல்ல, மிகப்பெரிய பொக்கிஷமாக கலை உலகத்தினுடைய பொக்கிஷமாக இருக்கின்ற நம்முடைய பத்மபூஷன் அவர்களுக்கு இன்னும் எதிர்காலத்திலே மிகச்சிறந்த, உலகம் முழுவதும் கமல் என்று சொன்னாலே, கமல்ஹாசன் என்று சொன்னாலே உலகம் முழுவதும் தெரியக்கூடிய அளவிற்கு புகழ் பெற்றிருக்கின்ற ஒரு மாபெரும் கலை மேதை
என்று இந்த நேரத்திலே நான் அவருக்கு சொல்லி நம்முடைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அத்துணை பேரையும் அன்போடு வரவேற்று இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற என்னுடைய அன்பு தளபதி திரு ஐசரி கணேஷ் அவர்கள், அவரை பற்றி ஏவியிலே அனைத்தையும் பார்த்திருக்கிறோம். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மூளை எல்லோருக்கும் 400 கிராம் தான். அவருக்கு உடல் முழுவதும் மூளை தான். அவருக்கு கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரன். இரவு பகல் என்று பார்க்காமல் எப்படி ஒரு கிஸ்ஸிங்கர் என்று சொல்வார்களே, காயை நகர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான தளபதி என்னோடு பல ஆண்டு காலம் பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த குடும்பத்திலே, வேல்ஸ் குடும்பத்திலே நானும் ஒரு உறுப்பினர். இந்த வேல்ஸினுடைய தலையங்கம், வேல்ஸினுடைய எம்பளம் என்று சொல்வார்களே, அந்த எம்பளமில் இருக்கின்றவர் என்னுடைய அருமை அண்ணன் ஐசரி வேலன் அவர்கள். அந்த ஐசரி வேலன் அவர்களோடு எனக்கு 20 ஆண்டு காலம், 72 எனக்கு புரட்சித் தலைவரால் தொடர்பு உண்டு. அவரை அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கியவன் நான் தான். அவரை தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பொதுக்கூட்டங்களுக்கு அவரை அழைத்து சென்று அவரை பேசியிருக்கிறேன். அவர் எங்கெங்கெல்லாம் பேசினாரோ அங்கெங்கெல்லாம் ஒரு வழக்கு, ஒரு கிரிமினல் கேஸ் அவர் மீது மாதம் ஒவ்வொரு கோர்ட்டுக்கு வருவார்கள். அப்படி இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் காலத்திலே உழைத்த பெருமகனார் நம்முடைய ஐசரி வேலன் அவர்கள் என்பதை பெருமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல அவர் நினைத்து இருந்தால் அவர் செல்வ சீமானாகவே இருந்திருக்க முடியும். ஆனால் அவர் என்ன பணம் வந்தாலும், யார் வந்து கேட்டாலும், ஒரு திருமணம் என்று சொன்னாலும், ஒரு நோய் நொடி என்று சொன்னாலும் அந்த காலத்தில் 20,000-30,000 என்று கொடுத்து விடுவார்கள். கடைசியாக ஐசரி கணேஷுக்கு அவர் கொடுத்த சொத்து அந்த வீடு தான், அதுவும் கடனோடு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அந்த வீட்டை திருப்பி கொடுத்து நம்முடைய கணேஷுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சிறிய ஏவிலே இருந்து ஆரம்பித்து இன்றைய தினம் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த குழுமம் பெற்றிருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சாதாரண முயற்சி அல்ல, சாதாரண உழைப்பு அல்ல. இந்த உழைப்புக்கு பின்னாலே எவ்வளவு உழைப்பு இருக்கிறது என்பதை நானும் உங்களோடு இருந்து நான் பார்த்தவன். ஆகவே நீங்கள் இந்த 50 வயது கூட வரவில்லை, 50 வயதிலே இவ்வளவு சாதனைகளை படைத்திருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 5,000 பேருக்கு மாதம் சம்பளம் கொடுக்கிறீர்கள். 50,000 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். வருடத்திற்கு 1000 பேருக்கு இலவசமாக கல்வி தருகிறீர்கள். இப்படி வேல் குழுமம் மிகப்பெரிய உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்குது. அதற்கெல்லாம் ஒரு மகனுக்கு ஒரு உயர்வுக்கு காரணமாக ஒரு பெண் இருப்பார்களே, அந்த பெண் தான் என்னுடைய சகோதரி அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் ஆர்த்தியை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு அவருக்கு சுதந்திரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சுதந்திரத்தையும் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே அதற்கு அற்புதமாக 3 பேர் கிடைத்திருக்கிறார்கள். நம்முடைய சுஷ்மிதா பல்வேறு பணிகளை, படப்பிடிப்பு, இந்த அரங்கம், இந்த ஸ்டுடியோ, பெங்களூரிலே ஜாலிவுட், அதே போல் ஹைதராபாத், இப்படி பல்வேறு இடங்களிலே இந்த நிகழ்வை நம்முடைய குஷ்மிதா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லுகிறேன்னா. அதே போல் நம்முடைய பெரிய மகளுக்கு நான் இந்த நேரத்திலே, கல்வி தான் மிகப்பெரிய சொத்து உலகத்திலே, அந்த கல்விக்கூடங்களை உங்களிடம் கொடுத்திருக்கிறார்கள். அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரித்தா அவர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி ஐயா அவர்களுக்கும், நம்முடைய தானு ஐயா அவர்களுக்கும், தயாரிப்பாளர் நடராஜன் அவர்களுக்கும், உதயகுமார் இயக்குனர், இன்னும் விஜிபி சந்தோஷ், நிறைய அத்துணை கலைத்துறையில் இருக்கின்ற தயாரிப்பாளர்கள், டெக்னீஷியன்கள் அத்துணை பெரும் இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள். நான் இந்த நேரத்தில் மனமாற உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இதற்கெல்லாம் ஒரு மூல காரணமாக ஒரு கரு ஒன்று இருக்கும். அந்த கருதான் துணைவேந்தர் ஜோதிமணி அவர்கள். அவரையும் நான் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். விஜி ராஜேந்திரன் அவர்கள், அவருக்கு உடன் பிறந்த நல்ல நண்பர். அனைவரும் இந்த நிகழ்விலே ஒன்று சேர்த்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த நேரத்திலே மிக கடினமான உழைப்போடு இந்த ட்ரேட் சென்டர் அமைந்திருக்கிறது. இது இந்தியாவினுடைய எதிர்காலமாக இந்த இடம் நிச்சயமாக திகழும்.
என்று பல ஸ்டுடியோக்கள் மூடிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே மிகப்பெரிய ஸ்டுடியோக்களை, மிகப்பெரிய ஜாம்பவான் போன்ற தியேட்டர்களை, ட்ரேட் சென்டர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். மனமாற நான் நிச்சயமாக உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய ஐஸ்வர்யா வேலன் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்தார்கள், ஒரு அமைச்சராக வந்தார்கள். ஆனால் நம்முடைய ஐஸ்வர்யா கணேஷ் அவர்கள் உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு இந்த நிறுவனங்களை அதிகமாக படைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் உங்களுக்கு 20-25 வயது இருக்கிறது, என்ன சாதிப்பீர்களோ என்று தெரியாது. ஆகவே மனமாற நெஞ்சார ஒரு தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருந்து உங்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். பல்லாண்டு வாழ்க, மிகப்பெரிய அளவில் நீங்கள் உயர வேண்டும், வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.